ஓம் சாந்தி. 26/3/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையின் கையை பிடித்துள்ளீர்கள். இல்லற காரியங்களில் இருந்தாலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்குள் எந்த ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்? இதய சிம்மாசனதாரியாக ஆவதற்கான விதி என்ன? பதில்: ஞானக்கடலான தந்தை தினமும் நமக்கு ஞான ரத்தினங்களால் தட்டுகளை நிரப்பிக் கொடுக்கிறார் என்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு புத்தி தங்கமாக ஆகிக்கொண்டே செல்லும். இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்கள் தான் கூடவே வருகிறது. இதய சிம்மாசனதாரியாக ஆக வேண்டும் என்றால் தாய் தந்தையரை முழுமையாக பின்பற்றுங்கள். அவர்களுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். மற்றவர்களையும் தனக்கு சமமாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் இப்பொழுது எங்கே அமர்ந்துள்ளீர்கள்? ஆன்மீக தந்தையின் பல்கலைக்கழகம், அதாவது பாடசாலையில் அமர்ந்துள்ளோம் என்று சொல்வீர்கள். நாம் ஆன்மீக தந்தையின் முன்னால் அமர்ந்துள்ளோம் என்று புத்தியில் உள்ளது. அந்த தந்தை நமக்கு படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் ரகசியத்தை, அதாவது பாரதத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி எப்படி நடக்கிறது என்பதை புரிய வைக்கிறார். தூய்மையாக இருந்த பாரதம் இப்பொழுது தூய்மையை இழந்துவிட்டது என்பதையும் சொல்கிறார். பாரதம் தலையின் கிரீடமாக இருந்தது. பிறகு வெற்றி பெற்றது யார்? ராவணன். ராஜ்யத்தை இழந்ததும் வீழ்ச்சி ஏற்பட்டது. ராஜாக்கள் யாரும் இல்லை. ஒருவேளை ராஜாக்கள் இருந்தாலும் தூய்மையற்றவர்களாகவே இருப்பார்கள். இதே பாரதத்தில்தான் சூரிய வம்ச மகாராஜா மகாராணிகள் இருந்தனர். சூரிய வம்ச மகாராஜாக்கள் மற்றும் சந்திர வம்ச மகாராஜாக்கள் இருந்தனர். இந்த விஷயங்கள் இப்பொழுது உங்களுடைய புத்தியில் உள்ளது. உலகத்தில் இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. நம்முடைய ஆன்மீக தந்தை நமக்கு கற்பித்து கொண்டு இருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆன்மீக தந்தையின் கரத்தை நாம் பிடித்துள்ளோம். நாம் இல்லற காரியங்களில் இருந்தாலும் நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது. தூய்மையற்ற உலகத்திலிருந்து நாம் தூய்மையான உலகிற்கு செல்கிறோம். கலியுகம் தூய்மையற்ற உலகம், சத்தியுகம் தூய்மையான யுகமாகும். தூய்மையற்ற மனிதர்கள் தூய்மையான மனிதர்களின் முன்னால் சென்று வணங்குகின்றனர். அவர்களும் பாரதத்தின் மனிதர்களே ஆவார்கள். ஆனால் அவர்கள் தெய்வீக குணம் நிறைந்தவர்கள். இப்பொழுது நாமும் தந்தையின் மூலம் அப்படிப்பட்ட தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சத்தியுகத்தில் இந்த முயற்சியை செய்ய மாட்டோம். அங்கே இதன் பலன் கிடைக்கும். இங்கே முயற்சி செய்து தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். நாம் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்து தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை எப்பொழுதும் சோதனை செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு சதோ பிரதானமாக ஆவீர்கள். பாபா எப்பொழுதும் சதோ பிரதானமாக இருக்கிறார். இப்பொழுது தூய்மையற்ற உலகமாக இருக்கிறது. தூய்மையற்ற பாரதமாக இருக்கிறது. தூய்மையான உலகத்தில் தூய்மையான பாரதமாக இருந்தது. உங்களிடம் கண்காட்சி போன்றவற்றில் விதவிதமான மனிதர்கள் வருகிறார்கள். எப்படி உணவு அவசியமோ அதுபோல இந்த விகாரங்கள் கூட உணவாகும். இது இல்லை என்றால் இறந்து போய் விடுவோம் என்று சிலர் சொல்கிறார்கள். விஷயம் அப்படி ஒன்றும் இல்லை. சந்நியாசிகள் தூய்மையாக இருக்கிறார்கள் என்றால்
இறந்து போகிறார்களா என்ன? இப்படி பேசுபவர்களை அஜாமிலன் போன்ற பாவிகள் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆகையால் அப்படி பேசுகிறார்கள். இது இல்லை என்றால் நீங்கள் இறந்து விடுவீர்களா என்ன? இதை உணவோடு ஒப்பிடுகிறீர்களே என்று அவர்களிடம் கேட்க வேண்டும். யார் சொர்க்கத்திற்கு வரக்கூடியவர்களோ அவர்கள் சதோ பிரதானமாக ஆவார்கள். பிறகு சதோ ரஜோ தமோவில் வருவார்கள். பின்னால் வரக்கூடிய ஆத்மாக்கள் விகாரம் இல்லாத உலகத்தை பார்த்ததே இல்லை. அந்த ஆத்மாக்கள் விகாரம் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்வார்கள். யார் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களோ அவர்களுக்கு இது சத்தியமான விஷயம் என்பது உடனே புத்தியில் வரும். சொர்க்கத்தில் விகாரம் என்பதன் பெயர் அடையாளமே இல்லை. விதவிதமான மனிதர்கள் விதவிதமான விஷயங்களை பேசுகிறார்கள். யார் மலராக ஆகக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சிலர் முள்ளாகவே இருந்து விடுகிறார்கள். சொர்க்கத்தின் பெயரே மலர்களின் தோட்டம் என்பதாகும். இது முட்களின் காடு. அநேக விதமான முட்களும் இருக்கின்றன. நாம் மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்போதும் ரோஜா மலராகவே இருக்கின்றனர். இவர்களை மலர்களின் அரசன் என்றும் கூறலாம். தெய்வீக மலர்களின் ராஜ்யம் அல்லவா? கண்டிப்பாக அவர்களும் முயற்சி செய்து இருப்பார்கள். படிப்பின் மூலம் அப்படி ஆகியுள்ளார்கள். இப்பொழுது நாம் ஈஸ்வரிய குடும்பத்தவர்களாக ஆகியுள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். முன்பு இறைவனை அறியாமல் இருந்தோம். பாபா வந்து இந்த குடும்பத்தை உருவாக்கியுள்ளார். முதலில் தந்தை மனைவியை தத்தெடுக்கிறார். பிறகு அவரின் மூலம் குழந்தைகளை படைக்கிறார். பாபா கூட இவரை தத்தெடுத்தார். இப்பொழுது நாம் ஈஸ்வரிய குடும்பத்தவர்களாக ஆகியுள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். முன்பு ஈஸ்வரனையே அறியாமல் இருந்தோம். பாபா வந்து இந்த குடும்பத்தை உருவாக்கியுள்ளார். முதலில் தந்தை மனைவியை தேர்ந்தெடுக்கிறார். பிறகு அவரின் மூலம் குழந்தைகளை படைக்கிறார். பாபா கூட இவரை தத்தெடுத்தார். பிறகு இவர் மூலமாக குழந்தைகளை படைத்தார். இவர்கள் அனைவரும் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் அல்லவா? இது குடும்ப மார்க்கத்தின் சம்பந்தம் ஆகிவிடுகிறது. சந்நியாசிகளினுடையது துறவரமாகும். அதில் யாரும் தாய் தந்தை என்று சொல்வது இல்லை. இங்கே நீங்கள் மம்மா பாபா என்று சொல்கிறீர்கள். மற்ற சத்சங்கங்கள் அனைத்தும் துறவர மார்க்கமாகும். இந்த ஒரே ஒரு தந்தையை தான் தாய் தந்தை என்று அழைக்கிறோம். பாரதத்தில் தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. இப்பொழுது தூய்மை இழந்து விட்டது என்பதை பாபா வந்து புரிய வைக்கிறார். நான் மீண்டும் அதே இல்லற மார்க்கத்தை உருவாக்குகிறேன். நம்முடைய தர்மம் மிகவும் சுகமளிக்க கூடியது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு ஏன் நாம் மற்ற பழைய தர்மத்தினரோடு தொடர்பு வைக்க வேண்டும்? சொர்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு சுகமாக இருந்தீர்கள். வைர வைடூரியங்களினால் ஆன மாளிகைகள் இருக்கின்றன. இங்கே அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளில் எவ்வளவு செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சொர்க்கத்தை போன்ற சுகம் இருக்க முடியாது. தங்க கற்களினால் யாரும் மாளிகைகளை உருவாக்க முடியாது. தங்க மாளிகை சத்தியுகத்தில் தான் இருக்கும். இங்கே தங்கம் எங்கே இருக்கிறது? அங்கே ஒவ்வொரு இடத்திலும் வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இங்கே வைரங்களுக்கு எவ்வளவு விலை ஏறிவிட்டது. இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். புதிய உலகத்தில் அனைத்து சுரங்கங்களும் நிரம்பிவிடும் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். இப்போது இவை அனைத்தும் காலியாகி கொண்டே இருக்கும். கடல் தேவதை வைர வைடூரியங்களின் தட்டை நிரப்பி கொடுத்தது என்று காட்டுகிறார்கள். அங்கே அதிகமான வைர வைடூரியங்கள் கிடைக்கும். கடலை கூட தேவதையாக நினைக்கிறார்கள். பாபா ஞானக்கடல் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஞானக்கடலான தந்தை தினமும் ஞான ரத்தினங்கள் வைர வைடூரியங்களினால் தட்டை நிரப்பி கொடுக்கிறார் என்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் இருக்க வேண்டும். மற்றபடி அவை தண்ணீரின் கடல். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு
ஞான ரத்தினங்களை கொடுக்கிறார். நீங்கள் அதை புத்தியில் நிரப்புகிறீர்கள். எந்த அளவிற்கு நினைவில் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய புத்தி தங்கம் போல ஆகிக் கொண்டே செல்லும். இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை தான் நீங்கள் உடனெடுத்து செல்கிறீர்கள். பாபாவின் நினைவு மற்றும் இந்த ஞானம்தான் முக்கியமாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பாபாவும் மறைமுகமானவர், நீங்களும் கூட மறைமுகமான சேனையை சார்ந்தவர்கள். மறைமுகமான அகிம்சைவாதியான போர் வீரர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா? இன்னார் மிகவும் சக்திமிக்க போர் வீரன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பெயர் அடையாளம் யாருக்கும் தெரியாது. இப்படி யாரும் இருக்க முடியாது. அரசாங்கத்திடம் ஒவ்வொருவருடைய பெயர் அடையாளம் முழுமையாக இருக்கும். மறைமுகமான அகிம்சாவாதி போர் வீரர்கள் என்பது உங்களுடைய பெயராகும். அனைத்திலும் முதலாவதான இம்சை இந்த விகாரம். இதுதான் முதல் இடை கடைசி வரை துக்கம் கொடுப்பதாக இருக்கிறது. எனவேதான் ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க கூடியவரே, தூய்மையற்ற எங்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று சொல்கிறார்கள். தூய்மையான உலகத்தில் தூய்மையற்றவர்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்கு இப்பொழுதுதான் நாம் பகவானுடைய குழந்தைகளாக ஆகியுள்ளோம். ஆனால் மாயை ஒன்றும் குறைந்தது இல்லை. மாயை அப்படி ஒரு அறையை கொடுத்து ஒரே அடியாக குழியில் விழ வைத்து விடுகிறது. யார் விகாரத்தில் விழுகிறார்களோ அவர்களுடைய புத்தி ஒரே அடியாக கெட்டுப்போய் விடுகிறது. தேகதாரிகள் தங்களுக்குள் அன்பு வைக்காதீர்கள் என்று பாபா எவ்வளவு முறை புரிய வைத்துள்ளார். நீங்கள் ஒரு பாபாவிடம் அன்பு கொள்ள வேண்டும். எந்த ஒரு தேகதாரியிடமும் அன்பு வைக்க கூடாது, நேசம் கொள்ளக்கூடாது. தேகம் அல்லாமல் விசித்திரமாக இருக்கும் தந்தையிடத்தில் அன்பு வைக்க வேண்டும். பாபா எவ்வளவு புரிய வைக்கிறார். இருந்தாலும் புரிந்து கொள்வதே இல்லை, அதிர்ஷ்டத்தில் இல்லை எனும்போது ஒருவர் மற்றவருடைய தேகத்தில் மாட்டிக்கொள்கின்றனர். நீங்களும் கூட ஒளி புள்ளி என்று பாபா எத்தனை முறை புரிய வைத்துள்ளார். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றுதான். ஆத்மா சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ ஆவது இல்லை. ஆத்மா அழிவற்றது. நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் நடிப்பு பதிவாகியுள்ளது. இப்பொழுது எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள். பிறகு 9-10 லட்சமாக ஆகிவிடுகிறார்கள். சத்தியுகத்தில் மரம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. ஒரு பொழுதும் பிரளயம் நடப்பது இல்லை. இருக்கின்ற மனிதர்களுடைய ஆத்மா அனைத்தும் மூலவதனத்தில் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அதனுடைய மரமும் இருக்கிறது. விதை போடும்போது அதிலிருந்து முழு மரமும் வெளிவருகிறது. முதலில் 2 இலைகள் வருகிறது. இது கூட எல்லையற்ற மரமாகும். சக்கரத்தை வைத்து புரிய வைப்பது எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. சிந்தனை செய்து பாருங்கள். இப்பொழுது கலியுகமாகும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் தான் இருந்தது. எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருந்திருப்பார்கள். இப்பொழுது எவ்வளவு மனிதர்கள், எவ்வளவு தர்மங்கள் வந்துவிட்டன. இவ்வளவு தர்மங்கள் முன்பு இருந்தது இல்லை. முதலில் இல்லாத இவ்வளவு பேர் பிறகு எங்கு செல்வார்கள்? அனைத்து ஆத்மாக்களும் பரம்தாமத்திற்கு சென்று விடுகின்றன. உங்களுடைய புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது. பாபா எப்படி ஞானக்கடலாக இருக்கிறாரோ அதுபோல உங்களையும் மாற்றுகிறார். நீங்கள் படித்து லக்ஷ்மி நாராயண பதவியை அடைகிறீர்கள். பாபா சொர்க்கத்தை படைப்பவர். சொர்க்கத்தின் ஆஸ்தியை பாரதவாசிகளுக்கு தான் கொடுக்கிறார். மற்ற அனைவரையும் வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்கிறார். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு பாடம் கற்றுத் தருவதற்காக வந்துள்ளேன் என்று பாபா கூறுகிறார். எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு பதவியை அடைவீர்கள். எந்த அளவிற்கு ஸ்ரீமத் படி நடப்பீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக ஆவீர்கள். அனைத்தும் முயற்சியில்தான் ஆதாரப்பட்டு இருக்கிறது.
மம்மா பாபாவின் இதய சிம்மாசனதாரியாக ஆக வேண்டும் என்றால் முழுமையாக தாய் தந்தையை பின்பற்ற வேண்டும். இதய சிம்மாசனதாரியாக ஆவதற்கு அவர்களின் வழிப்படி நடந்து செல்லுங்கள். மற்றவர்களையும் தனக்கு சமமாக மாற்றுங்கள். பாபா பலவிதமான யுக்திகளை கூறுகிறார். ஒரு பேட்ஜை வைத்து கூட நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நன்றாக புரிய வையுங்கள். புருஷோத்தம மாதமாக இருந்தால் படத்தை இலவசமாக கொடுங்கள் என்று பாபா கூறுகிறார். பாபா பரிசு கொடுக்கின்றார். பணம் கையில் வந்தவுடன் பாபாவிற்கும் செலவு இருக்கிறது அல்லவா என்று புரிந்து கொண்டு விரைவாக அனுப்பி வைத்து விடுவார்கள். வீடு ஒன்றுதான் அல்லவா? இந்த டிரான்ஸ்லேட் மூலம் படங்களை உருவாக்கி கண்காட்சி வைத்தால் எவ்வளவு பேர் பார்க்க வருவார்கள்? புண்ணிய காரியம் ஆகிறது அல்லவா? மனிதர்களை முள்ளிலிருந்து மலராக, பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக மாற்ற வேண்டும். இதை தீவிர வேக சேவை என்று சொல்லப்படுகிறது. கண்காட்சியில் ஸ்டால் வைப்பதன் மூலம் அநேகர் வருகிறார்கள். செலவு குறைவாக தான் ஆகிறது. பாபாவிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுவதற்காக இங்கே வருகிறீர்கள். சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெற கண்காட்சிக்கும் வருவார்கள். இது கடை அல்லவா? இந்த ஞானத்தின் மூலம் உங்களுக்கு அளவற்ற சுகம் கிடைக்கும் என்று பாபா கூறுகிறார். ஆகையால் நல்ல விதத்தில் படித்து முயற்சி செய்து முழுமையாக தேர்ச்சி பெற வேண்டும். தன்னுடைய மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடைசியின் அறிமுகத்தை பாபாவே வந்து தருகிறார். வேறு யாரும் கொடுக்க முடியாது. இப்பொழுது பாபாவின் மூலம் நீங்கள் 3 காலத்தையும் உணர்ந்தவர்களாக ஆகின்றீர்கள். நான் என்னவாக இருக்கின்றேனோ, எப்படி இருக்கின்றேனோ அப்படி யதார்த்தமான விதத்தில் யாரும் தெரிந்து இருக்கவில்லை. உங்களில் கூட வரிசைப்படியாக இருக்கின்றீர்கள். ஒருவேளை யதார்த்தமான விதத்தில் தெரிந்திருந்தால் ஒரு பொழுதும் விடமாட்டீர்கள். இது படிப்பாகும். பகவான் அமர்ந்து கற்பிக்கிறார். நான் உங்களுடைய கீழ்ப்படிந்த சேவகன் என்று பாபா கூறுகிறார். தந்தை மற்றும் ஆசிரியர் இருவருமே கீழ்ப்படிந்த சேவகர்களாக இருக்கிறார்கள். நாடகத்தில் என்னுடைய நடிப்பே அப்படிதான் இருக்கிறது. பிறகு அனைவரையும் என்னோடு அழைத்து செல்வேன். ஸ்ரீமத் படி நடந்து மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும். படிப்பு மிகவும் சகஜமானது. இதை படிக்க வைப்பவர்தான் அனைவரிலும் வயதானவர் ஆவார். நான் வயதானவன் அல்ல என்று சிவபாபா கூறுகிறார். ஆத்மா ஒரு பொழுதும் வயோதிகத்தை அடைவது இல்லை. ஆத்மா கல்புத்தி உடையதாக ஆகிறது. என்னுடையது தங்க புத்தியாகும். எனவேதான் உங்களை தங்க புத்தி உடையவர்களாக ஆக்க வருகிறேன். ஒவ்வொரு கல்பமும் வருகிறேன். எண்ணற்ற முறை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இருந்தாலும் மறந்து விடுவீர்கள். சத்தியுகத்தில் இந்த ஞானத்திற்கான அவசியம் இருக்காது. பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். இப்படிப்பட்ட தந்தையை கைவிட்டு விடுகிறார்கள். ஆகையால் தான் மகா முட்டாளை பார்க்க வேண்டும் என்றால் இங்கே வந்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. எந்த தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறதோ அவரையே கைவிட்டு விடுகிறார்கள். நீங்கள் என்னுடைய வழிப்படி நடந்தீர்கள் என்றால் அமர உலகத்தில் உலகின் மகாராஜா மகாராணியாக ஆவீர்கள் என்று பாபா கூறுகிறார். இது மரண உலகமாகும். நாம் பூஜிக்கத்தக்க தேவி தேவதைகளாக இருந்தோம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். இப்பொழுது நாம் என்னவாக ஆகிவிட்டோம்? தூய்மையற்ற பிச்சைக்காரர்களாக ஆகிவிட்டோம். இப்பொழுது மீண்டும் நாம் இளவரசர்களாக ஆக போகிறோம். அனைவருடைய முயற்சியும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சிலர் பிரிந்து சென்று விடுகிறார்கள். சிலர் துரோகிகளாக ஆகிவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட துரோகிகள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசக்கூட கூடாது. ஞானத்தின் விஷயங்களை தவிர வேறு எதையாவது கேட்டார்கள் என்றால் சைத்தான்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். நல்ல சகவாசம் கரை சேர்க்கும், தீய சகவாசம் மூழ்கடித்து விடும். யார் ஞானத்தில் புத்திசாலிகளோ பாபாவின் மனதில் அமர்ந்து இருக்கிறார்களோ அவர்களிடம் தொடர்பை வையுங்கள்.
அவர்கள் உங்களுக்கு ஞானத்தின் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை சொல்வார்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட சேவை செய்யும் நன்றியுள்ள கட்டளைக்கு கீழ்ப்படியும் செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, யார் தேகம் இல்லாமல் இருக்கிறாரோ அந்த தந்தையின் மீது அன்பு வைக்க வேண்டும். எந்த ஒரு தேகதாரியின் பெயர் உருவத்திலும் புத்தி மாட்டிவிடக்கூடாது. மாயையின் அடி விழாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஞானத்தின் விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை பேசுபவரிடம் சகவாசம் வைக்க கூடாது. முழுமையாக தேர்ச்சி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முட்களை மலர்களாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். வரதானம், ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. இந்த நினைவு மூலம் எப்பொழுதும் பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் மற்றும் எப்பொழுதும் யோக நிலையில் இருப்பவர் ஆகுக. விளக்கம். இப்பொழுது வீட்டிற்கு திரும்புவதற்கான நேரம். எனவே பந்தனங்களிலிருந்து விடுபட்ட மற்றும் யோக நிலையில் நிலைத்தவர் ஆகுங்கள். பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் என்றால் தளர்வான ஆடை, இறுக்கமானது அன்று. கட்டளை கிடைத்ததும் ஒரு வினாடியில் சென்று விட வேண்டும். அந்த மாதிரி பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் யோக நிலையில் நிலைத்திருப்பதற்கான வரதானம் பெறுவதற்காக எப்பொழுதும் இந்த உறுதிமொழி நினைவில் இருக்க வேண்டும். ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் வீட்டிற்கு செல்வதற்கு மற்றும் சத்தியுக ராஜ்யத்தில் வருவதற்காக இந்த பழைய சரீரத்தை விட வேண்டியது இருக்கும். எனவே சோதித்து பாருங்கள், அந்த மாதிரி எவரெடி ஆகி இருக்கின்றேனா அல்லது இதுவரையிலும் சில கயிறுகள் நம்மை கட்டி போட்டு இருக்கின்றனவா? இந்த பழைய உடல் என்ற ஆடை இறுக்கமாக இல்லை தானே? ஸ்லோகன். வீண் சங்கல்பம் என்ற அதிகப்படியான உணவை உட்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் அதிக எடையின் நோய்களிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். அவ்யக்த சமிஞ்சை, சத்திய தன்மை மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பாபாவிற்கு அனைத்திலும் பெரிய பொருளாக தோன்றுவது உண்மை. எனவே பக்தியில் கூட சொல்கின்றனர், இறைவன் உண்மையானவர், அனைத்திலும் பிரியமான பொருள் உண்மை. ஏனென்றால் யாரிடம் உண்மை உள்ளதோ அவரிடம் தூய்மை இருக்கும். சுத்தமாக தெளிவாக இருப்பார்கள். எனவே உண்மையின் விசேஷ தன்மையை விட்டுவிடக் கூடாது. சத்தியத்தின் சக்தி ஒரு லிப்டினுடைய வேலையை செய்யும். ஓம் சாந்தி.